வணக்கம் நண்பர்களே. 15/3/2026 அருமையான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4 to 6 ராகு காலத்தில் மாலை 6 மணிக்கு டெக்ஸ் வேலியில் ஃபார்ச்சூன் சிட்டி ஓபன் பண்ண இருக்கிறோம். புதிய மால், அங்கே விளையாட்டு கூடங்கள், புதிதாக குழந்தைகள் விளையாடுவதற்கென்று தனியாக இடங்கள், தியேட்டர், ஃபுட் கோர்ட் எல்லாமே அங்கே வர இருக்கிறது. டெக்ஸ் வேலி ஒட்டி பக்கத்திலேயே ஃபார்ச்சூன் சிட்டி மால். யூஆர்சி நம்ம தேவராஜன் அவர்களுடைய ஏற்பாட்டிலும் நம்ம திரு ராஜசேகர், உமா ராஜசேகர் அவர்களுடைய 2 பேர் சேர்ந்து அந்த மால் பண்ணியிருக்காங்க. வாங்க, நம்ம மாலை 6 மணிக்கு அங்கதான் இருப்போம். மாலை 4 to 6 ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ராகு காலத்துல உங்கள் கடன் தொல்லை தீர்வதற்காக கால பைரவரை வழிபடுங்கள். உங்களுடைய துன்பங்கள் தீர்வதற்காக துர்கா தேவியை வழிபடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். அருமையான திருவோணம், ஏகாதசி எல்லாமே இணைந்திருக்கக்கூடிய அருமையான நாள். தமிழ் மாதம் முதல் நாள், விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி அன்னதானம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான நாள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 100% அன்னதானம் செய்யுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். உலக பேச்சு தினம். பேசியே சாவடிக்கிற அனைவருக்கும், பேசியே பிறரை வாழ வைக்கிற அனைவருக்கும் வணக்கங்கோ. யாரெல்லாம் உங்களை பேசியே சாவடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருடைய பேச்சுக்கள் உங்களை எந்த இடத்துல மாத்தி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒரு சின்ன நிகழ்வு உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சிவில் முடிச்சுட்டு சிவில் இன்ஜினியரா வேலை வெட்டியெல்லாம் இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் திருப்பூர்ல பெரியார் காலனியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கணக்கு எழுதுற வேலைக்கு கேட்டு போயிருந்தேன். அங்க போனோன்னு அவர் சொன்னாரு, கேட்டாரு, தம்பி உனக்கு முன்னனும் இருக்காப்பா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொன்னார். இந்த மாதிரி ஆர்டர் எடுக்கணும், இந்த மாதிரி சொன்னாரு. நம்ம வந்து எனக்கு என்னமோ அந்த வேலை பிடிக்கல. அதாவது எப்படின்னா, எப்படி பிடிக்கலன்றதை நான் முகத்திலே காட்டிட்டேன். சரிங்க சார், நான் பாட்டு வரேங்க சார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். நம்ம என்னமோ திருப்பூருக்கு கலெக்டர், அப்போ திருப்பூர் மாவட்டம் இல்லை, நம்ம என்னமோ கோயம்புத்தூர் கலெக்டராக இருக்கிற மாதிரியும் அந்த ஆள் நம்மளை கூப்பிட்டு வேலை கொடுத்தா மாதிரியும் நம்ம பண்ண பில்டப்லாம் வேற. நான் நீயே சும்மா தானே சுற்றிட்டு இருக்கிற, ஏதோ ஒரு வேலை அடைச்சா போதுன்னு போய் சேர்த்து தொலைஞ்சிடக்கூடாது. அப்புறம் இல்லைங்க சார், பார்க்கலாங்க சார், வரலாங்க சார். அந்த ஆள் தம்பி உட்காரு, அவர் பேரு முகமெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அவர் சொன்ன வார்த்தை மட்டும் எனக்கு என்ன ஞாபகத்தில் இருக்கு. தம்பி உட்காரு, ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, உன்னால முடியாத இந்த விஷயத்த இந்த உலகத்துல யாரோ ஒருத்தன் எங்கேயோ செஞ்சுட்டு தான் இருக்கான். உன்னால கம்பி மேல நடக்க முடியாது, ஆனா இந்த உலகத்துல ஒருத்தன் கம்பி மேல நடக்கிறான். உனக்கு இப்போ பாட்டு எழுதுறதுக்கு வராதுன்னு வச்சுக்க, ஆனா யாரோ ஒருத்தன் பாட்டு எழுதிட்டு தான் இருக்கான். உன்னால ஒரு கப்பலை இயக்க முடியாதுன்னு நீ நினைச்சீன்னா யாரோ ஒருத்தன் அந்த கப்பலை இயக்கிட்டு தான் இருக்கிறான். அவ்வளவு பெரிய விமானத்தை யாரோ ஒருத்தன் ஓட்டிட்டு தான் இருக்கிறான். நம்மளால முடியாது நினைக்கிற வரைக்கும் நீ உருப்படவே மாட்ட தம்பி. என்னைக்கு உன்னால முடியும் நீ நம்புறியோ அன்னைக்கு நீ வாழ்க்கையில ஜெயிச்சிருவ. நீயே வந்தாலுமே வேலை கொடுக்க மாட்டேன், வெளியே போடா அயோக்கிய ராஸ்கல்களை அப்படிங்காம வந்து நம்மளை துரத்தி விட்டார். ஆனா நீ எதுவாக ஆக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆவாய் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னது எனக்கு பல இடத்துல ஞாபகம் வந்துச்சு. அந்த நல்ல மனிதர் யாருன்னு எனக்கு ஞாபகம் கூட இல்லை, ஆனா அவர் சொன்ன வார்த்தை கிட்டத்தட்ட 30 வருஷமா என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல ஒன்னால முடியாத விஷயத்த இன்னொருத்தன் செஞ்சுட்டு தான் இருக்கான். அதை வந்து முடியாதுன்னு நினைக்கிறது உன் முட்டாள்தனம். முடியும் நினைக்கிறவன் அந்த உயரத்தை மூலதனமா போட்டு அந்த உயரத்தை அடைஞ்சிடறான். அதனால உங்களுடைய பேச்சு உங்களோட வாழ்க்கையை மாற்றியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. நான் குறிச்ச நேரத்தில் குறிச்ச முகூர்த்தத்தில் என் பிள்ளைக்கு கல்யாணம். இது படையப்பாவோட பேச்சு. கல்யாணம் நடக்கல, படையப்பா மூச்சு நின்று போச்சுன்னு இந்த மாதிரி நல்ல டைலாக்லாம் ஞாபகத்துக்கு வருது. அன்பர்களே, யாருடைய பேச்சு நின்று போச்சு மூச்சு, யாருடைய பேச்சு வளர்ந்துச்சு வாழ்க்கை? இதை கமெண்ட் பண்ணுங்க. வாங்க, திதியோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். காலை 8:23 வரைக்கும் ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி. அதிகாலை 3:59 வரைக்கும் உத்திராடம், அதன் பின்பு திருவோணம். காலை 9:36 வரைக்கும் பரிகம். யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகி சனி. அவயோக நட்சத்திரம் அஸ்தம், அவயோகி சந்திரன். அதன் பின்பு சிவம் நாம யோகம். யோகாதிபதியின் நட்சத்திரம் ரேவதி, யோகி புதன். அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். காலை 8:23 வரைக்கும் பாலவம் ராகு, அதன் பின்பு 8:39 இரவு வரைக்கும் கௌலவம், சனி பகவான். அதன் பின்பு தைத்துளை கரணம், சுக்கிரன். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு மிதுனத்துல, கேது சிம்மத்துல, சந்திரன் மகரத்துல, புதன் செவ்வாய் ராகு கும்பத்துல, சூரியன் சுக்கிரன் சனி 3 பேரும் இந்த டீம் 3 பேர், அந்த டீம் 3 பேர், 3 பிரிஞ்சுட்டாங்க. நீங்க வந்து இதுல சில விஷயங்களை பிரிச்சு தான் பார்க்க வேண்டியிருக்குது. அந்த மாதிரி இப்போ புதன் செவ்வாய் ராகு 3 பேரும் இங்கே நிக்க, அவங்க 3 பேரும் போய் மேல நிக்க, சூரியன் சுக்கிரன் சனி 3 பேரும் போய் மேல நிக்க, அதுல சுக்கிரன் உச்சம். சூரியன் பங்குனி மாசத்துக்குள்ள உள்ள வந்துட்டார். அதனால இனி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்க நினைக்கிறேன். அந்த போறலாம் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலைகள் இருந்தால் மாலை நேரத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால்
இந்த நேரத்தில் செய்யுங்கள், மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. கிட்டத்தட்ட இரவு முழுவதுமே உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 10ஆம் ஜாமம் அரசு வேலைக்கு வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முதல் 2 ஜாமங்களையும் தவிர்த்து விடுங்கள். முக்கியமான வேலை இருந்தால் 3ஆம் ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, உங்களுக்கு 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் இந்த நேரத்தில் செய்யுங்கள். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம முக்கியமான வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்கள் பறவை சிறப்பாகவே இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் திங்கட்கிழமை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பட்சி காகம். காகம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு படுபட்சி. முக்கியமான வேலைகள், முக்கியமான நபர்கள் சந்திப்பு, முக்கியமான ட்ராவலிங் என்ன இருந்தாலும் சரி, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் போய் போய் பாட்டு வரலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அன்றாட வேலைகள், கடமைகள் ஏதேனும் இருந்தால் செய்யுங்கள். புதிதாக எதையும் முயற்சிக்க வேண்டாம். அன்றாட வேலைகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அதே போல் இறை வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. அடுத்த 2 ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக மிக சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றியை கொடுக்கும். 6ஆம் ஜாமமும் நடை 50% வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஜாமத்தில் பார்த்துக்கலாம். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில் பார்த்துக்கலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலையை செய்ய வேண்டாம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது, 25% மட்டுமே காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்துச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசில் இருக்கிறது, 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியம் மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவசி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.